அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ண எச்சினி தேவதையை பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை முறையை பற்றியும், அதாவது இந்த தேவதையை வசியம் பண்ணக்கூடிய மந்திரத்தை பற்றியும், இந்த தேவதையை வசியம் செய்யக்கூடிய எந்திரத்தை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எச்சினி தேவதைகளில் பல வகைகள் உண்டு, சரிங்களா? இப்போ எப்படி சக்தியோடைய அம்சத்தில் பார்த்தீங்கன்னா 64 வடிவங்களை நம்ம வணங்குறோம், அதே போல் எச்சினிகளையும் முக்கியமான 64 வடிவங்களில் நம்ம என்ன செஞ்சிடும் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் எச்சினி தேவதைகள் பல வகைகள் உண்டு, சரிங்களா? இப்போ எப்படி 64 சக்தி வடிவங்களில் நம்ம வணங்குறோம், சரிங்களா? அதே போல் எச்சினி தேவதைகளையும் பல வகைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமாக 64 தேவதைகளை நம்ம வணங்குறது உண்டு, சரிங்களா? இந்த எச்சினி தேவதைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில ஓலைச்சுவடிகளில் பார்த்திங்கன்னா எச்சி கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? எச்சினிகள் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? அதனால் நீங்கள் இதை குழப்பிக்கிற வேண்டாம், சரிங்களா? எச்ச கன்னிகள்னா இருந்தாலும் சரி, எச்சினிகளாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? இந்த எச்ச கன்னிகளுடைய மந்திரத்தை நம்ம மந்திரத்தை சொல்லி இந்த பூமிக்கு நம்ம அழைக்கும்போது அழைக்கக்கூடிய நபருக்கு பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், சரிங்களா? ஏதாவது தெய்வங்களுடைய சாபங்கள், சரிங்களா? இந்த பெண் சாபம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் அந்த எச்சு கன்னிகளை அழைக்கக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுவடிகளில் குருமார்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க, சரிங்களா? இதையும் சொல்லிடணும். என்னென்னா அப்படி நம்ம இதெல்லாம் மீறி நம்ம அழைக்கும்போது எச்ச கன்னிகள் எப்படின்னு வச்சுக்கோங்க, தேவதை அது வராமல், அந்த தேவதை வராமல் துஷ்ட சக்திகள் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும், சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தேவதையை அழைக்கக்கூடிய தகுதி அந்த நபருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே சூடியில் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே இந்த கணபதி உபாசனை, காளி உபாசனை, சரிங்களா? மற்ற தேவதைகளுடைய உபாசனைகள் நீங்கள் ஏற்கனவே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சினிகளை நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் வசியமாகும் அப்படிங்கிற மாதிரி சூடிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எச்சினியை வசியம் செய்யக்கூடிய எந்திரங்கள் பார்த்திங்கன்னா பல வகைகளில் இருக்குது, சரிங்களா? அதாவது சடாச்சர வித்தையை பயன்படுத்தி எச்சினி விஷயம் பண்ணக்கூடிய எந்திரங்களும் இருக்குது, பஞ்சாச்சர எந்திரத்தை பயன்படுத்தி எச்சினியை விஷயம் செய்யக்கூடிய முறைகளும் இருக்குது, சரிங்களா? அதாவது சக்தியோடைய, அதாவது கமலச்சக்கரத்தை பயன்படுத்தி எச்சினியை விஷயம் செய்யக்கூடிய முறைகளும் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட எச்சினியை விஷயம் செய்யக்கூடிய முறைகள், எந்திரங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரம் பார்த்திங்கன்னா சக்தியுடைய அம்சமான அந்த கமலச்சக்கரத்தை பயன்படுத்தி, கமலச்சக்கரம் அப்படின்னா 8 விதமான இதழ்கள் கொண்டு கமலச்சக்கரம் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த சக்கரத்தை பயன்படுத்தி தான் எச்சினியை விஷயம் செய்யக்கூடிய ஒரு முறையை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில எச்சினிகளுடைய தெய்வ மந்திரங்களை நம்ம சொல்லி வணங்கும் போது ஒரு சில பின்விளைவுகள்லாம் வரும், சரிங்களா? ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரமும் மந்திரத்தை பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எச்சினி தேவதையுடைய மந்திரம் தான். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் சொல்லி நம்ம வழிபடும் போது எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான பின்விளைவுகளும் வராது, சரிங்களா? ஏன்னா இது சக்தியுடைய வடிவத்தில் இருந்து நம்ம எச்சினியுடைய விஷயம் செய்யக்கூடிய எந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதனால எந்த விதமான பின் விளைவுகளும் ஆபத்துகளும் வராது அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த சக்கரத்தை வச்சு நம்ம எச்சினியை வழிபட்டோம் அப்படின்னா நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்ச மாதிரி நடக்கும், பொன்பொருள் சேர்க்கைங்கிறது அதிகரிக்கும், ஏதாவது ஒரு வழி வகையில் நம்மளுக்கு அந்த பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும், சரிங்களா? எச்சினிகளுக்குன்னு ஒரு குணாதி விஷயம் என்ன அப்படின்னா செல்வத்தை நம்மளுக்கு வாரி இறைக்கக்கூடிய சக்திகளை நம்மளுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா செல்வம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் தாராளமாக வச்சு அனுபவிக்கலாம், சரிங்களா? அதனால தான் இந்த எச்சினிகளை வசியம் பண்ணி வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோடீஸ்வரனாக இருப்பேன், திடீர்னு பணக்காரனாக இருப்பேன், சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா இந்த எச்சினி செல்வத்துக்கு உண்டான ஒரு அதிதேவதை, சரிங்களா? எச்சினி விஷயம்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும், பல மடங்கு அவனுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஆனால் அந்த எச்சினியுடைய வழிபாடுகள் எல்லாமே ரகசியமாக நம்ம பயன்படுத்தணும், யாருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அதனால் இந்த ரகசியம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவோ பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். சரி, இந்த எச்சினி தேவதையை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது முக்காலம் அறிஞ்சு அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த சக்திங்கிறது அந்த
எச்சினியோடைய அருள்னால நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த முக்காலம் மறைஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி ஒரு நபர் ஒரு 10 நபர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அந்த 10 நபருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காதில் வந்து சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வந்து கர்ண எச்சினிக்கு உண்டு. சரிங்களா? பெரும்பாலும் குறி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ண எச்சினியோடைய முறை வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் தெள்ளத்தெளிவாகவும் இருக்கும். உள்ளது அப்படியே உள்ளபடியே சொல்லும். தெய்வங்களுடைய குறிகளில் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நேர காலங்கள் அறிஞ்சு சொல்லும். ஆனால் அந்த மாதிரி எச்சினிகளை வச்சு குறி சொல்ல பார்த்தீங்கன்னா, முக்காலத்தையுமே தெளிவாக அப்படியே சொல்லி உடச்சுப்படும். அதோடைய குறியில் ஒரு பிசுறு கூட பிசுங்காது. அந்த அளவுக்கு இந்த எச்சினி தேவதையுடைய அருள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுவும் கூட இந்த ஆபத்து, இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாபம்லாம் கிடையாது. இந்த எந்திரத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா? தாராளமாக எல்லாருமே தைரியமாக இந்த எந்திரத்தை வச்சு நம்ம கர்ண எச்சினியை பூஜை பண்ணி வணங்கலாம். சரிங்களா? இந்த கர்ண எச்சினியானவள் எப்படி இருப்பா, அவளுடைய தோற்றங்கிறது வந்து சோடிகள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு கர்ண எச்சினியை பூஜை பண்ணக்கூடிய அந்த நபருக்கு எப்படி தரிசனம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரனை போல ஒளி உடையவளாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் இன்னொன்று சொல்லப்படுறாங்க என்னென்னா, பில்லி இருக்கு பாருங்க, மேலே நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க, அந்த வடிவத்தில் உடை அணிந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோடிகளில் சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது சரி, இந்த கர்ண எச்சினியை பூஜை செய்யக்கூடிய முறையை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இதை ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. எந்திரங்கிறது வந்து நான் கொடுக்கல, ஸ்க்ரீனில் கொடுக்கல. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எச்சினி தேவதைகளோட எந்திரங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. இது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நான் சேனலில் போடுறேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அந்த எந்திரத்தை வசியம் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொண்டு எந்திரம் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையில் இருந்து நீங்கள் கிழக்கு திசையை அமர்ந்துக்கிட்டு இந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்டில் இந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு, அதற்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கர்ண எச்சினி தேவதையை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டையில் ஒரு பெண் உருவம் போல் நீங்கள் செஞ்சுக்கிறணும். இல்லை சந்தனக்கட்டை கிடைக்காதவங்க இந்த ஒரு சில சந்தனத்தி மரம், மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மரத்துலையுமே இந்த பெண் உருவப்பாவை வந்து செஞ்சுக்கிட்டு அந்த உருவப்பாவைக்கு பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு என்ன செய்யணும், மல்லிகைப்பூனால் அந்த பாவையை அர்ச்சனை பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா, இந்த கர்ண எச்சினியை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 41 தினங்கள் இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா, இந்த எச்சினி தேவதையானவள் நம்மளுக்கு நேரில் பிரசனமாவாங்க. நேரில் பிரசனமாகி நம்ம மனசில் நினச்சக்கூடிய அந்த முக்காலம் அறியக்கூடிய அந்த குறி சொல்லக்கூடிய அந்த சக்தியையும் பேரு புகழ் செல்வம் சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகளையுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எச்சினி தேவதைகளுடைய வசிய குறிப்புகளில் இருக்குது. சரிங்களா? இந்த தேவதையை நீங்கள் யாரேனும் வசியம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த தேவதையை வசியம் செய்யக்கூடிய அந்த மந்திரமும் அதுக்குண்டான எந்திரமும் நீங்கள் நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.